இல்ல உஸ்தாத். விஷயம் இருந்தா அனுப்பிடுங்க யாரையும். பக்கத்துல தாராச்சரி சொல்லி தரதுக்கு வந்திருந்தா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருந்தா அவங்கள அனுப்பிடுங்க. ஈக்க வேணாம் வேண்டி. ஓகே. வந்தீங்க ஸ்கிரீன். வந்துருச்சு உஸ்தாத். போன கிளாஸ்ல என்ன கேள்வி கேட்டேன்? போன கிளாஸ் என்ன தலை படிச்சோம்? ஆம், பக்கத்துல ஒருத்தர் மீக்கப்படாது. ரா என்னது உஸ்தாத்? பக்கத்துல யாரும் மீக்கப்படாது. ஓகே. ராவின் விதிவிலக்கு உஸ்தாத். ஆ? ராவின் விதிவிலக்கு. ராட விதி விலக்கு தலைப்பு படிச்சிருக்கீங்க. ஆமா உஸ்தாத். என்ன படிச்சீங்க சொல்லுங்க பாபு. ராட விதிவிலக்குல எத்தனை சட்டங்கள் இருக்குது? ஒண்ணுதான் இருக்கு உஸ்தாத். ஒண்ணுதானே நீங்க இருக்குது. ஒண்ணுதான் இல்ல உஸ்தாத், ஒண்ணுதான் நேத்து சொல்லி தந்தீங்க. வெரி குட். எது அது? நீங்க அதை சரியா சொன்னா அன்னைக்கு ரெண்டா சொல்லி தருவேன். ஆம். இந்த ஒன்றை நீங்க சரியா சொன்னீங்கன்னா அடுத்து சொல்லி தருவேன். ராக்கு முன்னாடி மெல்லின எழுத்து வந்தா அப்ப நீங்க வீட்ல பாக்கல சரியா? அப்படியா? உஸ்தாத். அக்கா சொல்லி தரும் என்ற ஐடியாவோட வந்துக்கிறீங்க அப்படியா? இல்ல உஸ்தாத். அப்ப நீங்க பாக்கல. ராக்கு ராக்கு பின்னாடி சுக்குன் பெற்ற ராக்கு பின்னாடி ஹெவி லெட்டர் வந்துச்சுன்னா ஹெவியா ஓதணும் உஸ்தாத். என்ன 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 என்ன? பக்கத்துல யாரும் சொல்லி ராக்கு தருவீங்க. பின்னா என்னது உஸ்தாத்? திருப்பி சொல்லுங்க. சுக்குன் பெற்ற ராக்கு பின்னாடி ஹெவி லெட்டர் வந்துச்சுன்னா அப்படி ஓதணும் உஸ்தாத். ஹெவி லிட்டர் வந்துச்சுண்டா ஹெவியா ஓதணும். என்ன ஹெவி லெட்டர்டா? Bo, bo, bot, bot, pop, going. இது வந்துச்சுண்டா நம்ம ராவ மெல்லினமா ஓதணும், ஹெவியா ஓதணும். அப்படின்னா ஹெவியா ஓதணும் உஸ்தாத். சரி, உதாரணம் என்ன சொல்லி பாவம்? இன்ன ரப்பக லபில் மிர்சாத். அந்த ராவல மிர்சாத் வல்லினமா மெல்லினமா? மெல்லினமா ஓதணும் உஸ்தாத். மெல்லினமா ஓதணும். ஏன் மெல்லினமா ஓதணும்? சுக்குன் பெற்ற ராக்கு பின்னாடி ஹெவி லெட்டர் வல்லினம் வந்திருக்குன்னா நம்ம அத ஓதக்கூடாது.
ரால என்னது உஸ்தாத்? விலங்கல் ரால நீ சொன்ன விலங்கல் ரால ராக்கு பின்னாடி சுக்கூன் பெற்ற ராக்கு பின்னாடி ஹெவி லெட்டர் சுவாது வந்துச்சுன்னா நம்ம ஹெவியா ஓதணும். அப்ப நீங்க சாஃப்டா ஓதுனீங்க இப்ப ராவ மெல்லினமா ஓதணும். மெல்லினமா சாஃப்ட் ஹெவி அப்படியா? மெல்லினம்னா சாஃப்ட் உஸ்தாத். சாஃப்ட். அப்ப நீங்க ஓதுனது சாஃப்டா ஹெவியா? இப்ப நீங்க ஓதி காட்டுனது எனக்கு இந்த வசனத்தை ஓதி ஹெவி காட்டுனீங்க தானே? உஸ்தாத். ஹெவியா ஆமா ஓதி உஸ்தாத். காட்டுனீங்களா சாஃப்டா ஓதி காட்டுனீங்களா? ஹெவியா உஸ்தாத். ஹெவியாவா? ஆமா உஸ்தாத். சரி சுவரா? ஷுவர் உஸ்தாத். அப்படிதான் இல்லை, நீங்க சாஃப்டா தான் ஓதுன மாதிரி விளங்கின. சரி போதுவோம் மிருவோம். إن ربك لبالمرصاد. இன் ரப்பக அப்படியே வரும். சரியா? இல்ல உஸ்தாத், இன்ன. ஆ. சரி. இப்ப நாங்க இன்னைக்கு ரெண்டாவது பகுதிய ரெண்டாவது பகுதியை நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். எந்த பட்டு எது பட்டு எது சரி. ரெண்டாவது பகுதியில நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஹம்சத்துல் வசூல்ண்டா என்னன்னு போன கிளாஸ் சொல்லிதான் நான் சொல்லுவோம். இல்ல உஸ்தாத். தெரியலையா ஹம்சத்து வசூல்? ஆமா உஸ்தாத், சொல்லல. சொல்லி தரல? ஆமா உஸ்தாத். சொல்லுதானே? ஷுவர் உஸ்தாத். ஹம்சத்துல் வசூல்ண்டா அல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சேர்த்து ஓதப்படக்கூடிய ஹம்சா. என்ன பேர்? சேர்த்து ஓதக்கூடிய ஹம்சா. சேர்த்து ஓதப்படக்கூடிய ஹம்சா. சேர்த்து ஓடப்பட ஹம்சா. சேர்த்து ஓதப்படக்கூடிய ஹம்சா. சேர்த்து என்ன அப்படி சொல்லுங்க. ஓடப்படுகிற. சேர்த்து ஓதப்படக்கூடிய ஹம்சா என்ன விளங்குது உங்களுக்கு? சேர்த்து ஓதணும் உஸ்தாத் வெரி குட். ஹம்சாவை. தனியா ஓத முடியாது. தனியா ஓதக்கூடாது, முடியாது. ஓதக்கூடாது, ஓத முடியாது, சேர்த்து தான் ஓதப்பட வேண்டும். ஓகே சார். அதான் அந்த சேர்த்து ஓதப்படக்கூடிய ஹம்சாண்டா மீன். சரி, இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். வசனத்துல சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால எப்படி? சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால. சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஆஹ், ஹம்சத்துல் வசூல் வந்துச்சுதண்டா. என்ன வந்துச்சுன்னா? ஹம்சத்துல் வசூல் வந்துச்சுன்னா. ஹம்சத்துல் வசூல் வந்துச்சுதென்றால் எங்க ஹம்சத்துல் வசூல் இருக்குது? இது ஹம்சத்துல் ஆமா. வசூல் என்ன? இப்ப எந்த விதமான உச்சரிப்புக்கு கூடிய அடையாளம் எதுவும் வராது. ஆனா நாங்க ஒரு அடையாளத்தை கொடுத்து உச்சரிச்சு ஓதணும். சொல்லுங்க அப்படின்ட்டு. உச்சரிக்கிறதுக்கு எந்த ஒரு அடையாளம் வராது. நாங்க ஆனா ஏதாவது ஒரு நம்ம அடையாளத்தை கொடுத்து கண்டுபிடிச்சு ஓதணும். இல்லைங்களா? இப்ப பாருங்க, அந்த அலிஃபுக்கு என்ன செய்ய வந்துக்குதா? வரல சார். ஒன்றும் வரல. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? ஈர்ஜி சொல்லணும் சார். அதுக்கு என்ன செய்யறோம்? கஸ்ரத்துனை வச்சு நாங்க ஓதுறோம். ஆமா இல்ல, சார். நாங்க ஆமா சார். கஸ்ரத்துனை கொடுத்து நாங்க ஓதுறோம். விளங்குதா இப்ப? விளங்குது சார். ஆ.
இந்த மாதிரி இந்த மாதிரி ஹம்சத்துல் வசூல் வந்துச்சு என்றால் இப்ப அந்த ஹம்சத்துல் வசூலுக்கு நான் என்ன அடையாளம் வைக்கிறோம்? ஃபத்ஹாத்துல் வச்சு ஓதுனீங்க இப்ப. இல்ல சார் கெசரா வச்சது. கெசரா வச்சு ஓதுனீங்க. கெசரா வச்சு ஓதுனீங்க. ஆனா இங்க என்ன சொல்றோம் என்றால், இப்படி கசரா வச்சு ஓதினா அந்த ராவை நாங்க எப்படி ஓதும்? எப்படி ஓதணும் அடிப்படையில சொல்லுங்க பாப்போம். கசரா வச்சு கெசரா வச்சு ஓதுறேன்னா அந்த காஃபை ஓதுனா நாங்க எப்படி ஓதும்? அடிப்படையில ஓதும் எப்படி? மெல்லினமா ஓதணும் சார். இங்க நாங்க சொல்லும் வல்லினமா ஓதணும். விளங்கிச்சுதா? ஆ இங்க என்ன சொல்றோம்? இது சார். ஆ? இப்ப நாங்க இங்க என்ன சொன்னோம்? இங்க எப்படி ஓதணும் அதை? மெல்லினமா ஓதணும், ஆனா மெல்லினமா ஓதணும். வல்லினமா ஓதணும். அடிப்படையில ஓத வேண்டியது மெல்லினம். நாங்க இங்க ஓதும் எப்படி? ஹெவியா ஓதணும். ஆ ஹெவியா ஓதுறோம். ஹெவியா ஓதுறோம். இதுதான் இங்க உள்ள முக்கியமான விஷயம். ஹாய். நாங்க அடுத்தது பார்ப்போம். கொஞ்சம் நீங்க வேற சரி. இப்ப உங்களுக்கு கிளியர் தானே? ரெண்டாவதுல இப்ப ஹம்சத்துல் வசூல் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? எங்க ஹம்சத்துல் வசூல் வரணும்னு சொல்லுங்க பாப்போம். லீஃப்ல ஹம்சத்துல் வசூல் வருது சார். எங்க நிக்க வரணும்? ஹம்சத்துல் வசூல் வந்து அலிஃப்ல வருது சார். எங்க வரங்கல்ல எதுல வரணும்? சேர்த்து ஓதக்கூடிய ம். ஹம்சா வந்துச்சுன்னா சேர்த்து ஓதணும். ஆ அந்த ஹம்சத்துல் வசூல் ராக்கு முன்னாடி வருதா பின்னாடி வருதா? முன்னாடி வருது சார். வெரி குட். முன்னாடி வரணும். அது தொடர்ந்து என்ன வரும்? கெசர் உஸ்தாத். கஸ்ரா வரும். இல்ஜிரி. அது தொடர்ந்து கஸ்ரா வரணும். இப்போ உங்களுக்கு அது விஷயம் கிளியர். ஆமா. எஸ் எஸ். இப்போ எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போகலாம். மூணாவது என்ன சொல்றாங்க? வாசி பாருங்க பாப்போம். என்ன சொல்லுங்க? வாசி சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ராவானது சுகுன் செய்து நிறுத்தப்படும் போது அதற்கு முன்னால் சுகுன் வச்சு யா வருதல் எந்த சந்தர்ப்பத்திலும் மெல்லினம். என்ன என்ன விளங்கி சொல்லுங்க பாப்போம். ரா சுக்குன் செய்து நிறுத்தினா நம்ம அதுக்கு முன்னால் யா சுக்குன் வந்துச்சுன்னா மெல்லினமா ஓதணும். இப்ப நாங்க இதுக்கு ஒரு உதாரணம் தந்திக்கிறேன். அந்த உதாரணத்துல உதாரணம் விளங்குதா? விளங்குது. எந்த இடம் காட்டுங்க பாப்போம். என்னத்தை ஓதி காட்டுங்க பாப்போம். எந்த இடம் சொல்லி. மின் ஹைர். மின் கயிர். இப்ப இந்த மின் கயிற வல்லினமா வருதா மெல்லினமா வருதா? வல்லினம் தான், ஆனா நம்ம வெள்ளினமா ஓதணும். ஏன் வல்லினம்னு சொல்றீங்க? சொல்லுங்க பாப்போம். சுக்குன் பெற்று யாக்கு முன்னாடி ம் ஃபத்ஹா வந்திருக்கு ஹெவி லெட்டருக்காக. ம் நம்ம அதுக்கு வல்லினமா ஓதணும். ம் ஆனா ம் சுக்குன் பெற்ற யா வந்திருக்குக்காக
மெல்லினமா ஓதணும். ம் ம் இப்ப விஷயம் உங்களுக்கு கிளியர். இதான் ராவினுடைய விதிவிலக்கான சட்டங்கள் அல்லது சந்தர்ப்பங்கள் என்று சொல்றது. மொத்தம் எத்தனை இருக்குது? 3 இருக்கு உஸ்தாத். 3 இருக்குது. முதலாவது என்ன? இன்ன ரப்பக லபில் மிர்சாத். நான் ஓதச் செல்லல. நான் ஓதச் செல்லல. எதுதான் சொன்னேன்? மூணு தலைப்பு ஞாபகம் வைக்கணும். முதலாவது சுக்குன் செய்யப்பட்ட ராக்க தொடர்ந்து வாரது வல்லினமான எழுத்தொண்டாயிக்கணும். அப்ப நாங்க அதை வல்லினமா ஓதணும். ரெண்டாவது சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசூல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா எப்பயும் நாங்க அதையும் வல்லினமா ஓதணும். மூணாவது ராவை நாங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்ட டைம்ல அதுக்கு முன்னால வாரது சுக்கூன் செய்யப்பட்ட யாவா இருந்துச்சுதண்டா அப்ப எந்த நேரத்திலும் நாங்க மெல்லினமா ஓதணும். இப்படி சொல்லுவாங்க. சொல்லலுமா? ஓகே. ஆ சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி கெஸ்ரா வந்திருக்குக்காக பின்னாடி கெஸ்ரா வந்திருக்குக்காக நம்ம மெல்லினமா ஓதணும். ஆனா ஹெவி லெட்டர் சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி வந்திருக்குக்காக சுக்குன் பெற்ற யாக்கு பின்னாடி வந்திருக்குக்காக நம்ம வல்லினமா ஓதணும். செகண்ட் ஓதணும் சார். ஓ ஹம்சத்துல் வசல் வந்தா அப்படி சொல்லல. சும்மா சும்மா ஹம்சத்துல் வசல் ஸ்டார்ட் பண்ணப்படாது. அது போல சேர்த்து ஓடக்கூடிய ஹம்சத்துல் வசல் வந்துச்சுன்னா நம்ம ஹெவியா ஓதணும். போல பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி சொல்லணும் அத? சேர்த்து ஓடக்கூடிய ஹம்சா வந்து இப்படி சொல்லுங்க. ஹம்சத்துல் வசல் அப்துல்லா, சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால சேர்த்து ஓதப்படக்கூடிய ஹம்சா என்று சொல்ற ஹம்சத்துல் கால்பட்டு விளைஞ்சா ஹம்சத்துல் வசுல் வந்துச்சு என்றால் எப்பொழுதும் நாங்க வல்லினமா ஓதணும். ஓகே. சுக்குன் பெற்ற ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசூல் வந்துச்சுன்னா நம்ம வல்லினமா ஓதணும் உஸ்தாத். எப்பொழுதுமே வல்லினமா ஓதணும். சேர்த்துக்குவோம். எப்பொழுதுமே வல்லினமா ஓதணும். நம்ம சைடு போங்க அடுத்தது. ராவானது சுக்குன் செய்து நிறுத்தினால் அதற்கு முன்னால யா சுக்குன் வந்தா நம்ம மெல்லினமா ஓதணும் உஸ்தாத். மூணாவது وما تقدموا لأنفسكم من خير. மூணாவது நோமலா உங்களுக்கு விளங்கினதை வச்சு சொல்லுங்க பாப்போம். என்னது உஸ்தாத்? மூணாவது உங்களோட பாசியர் சொல்லுங்க பாப்போம். சுக்கூன் பெற்ற சுக்கூன் பெற்ற ராக்கு முன்னாடி ஹெவியா
இருந்தா சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஹெவியா இருந்தா நம் ரா வானது சுக்குன் செய்து நிறுத்தினா அதுக்கு முன்னால யா சுக்குன் வந்தா நம்ம மெல்லினமா ஓதணும் எந்த சந்தத்திலும். இப்போ உங்களுக்கு விஷயம் கிளியர். அடுத்த கிளாஸ்ல இது மூணை பத்தியும் ஃபுல்லா கேள்வி கேட்பேன். மலமலண்டி இதான் முதலாவது விதிவிலக்கான சந்தர்ப்பம். இது இரண்டாவது விதிவிலக்கான சந்தர்ப்பம். இது மூணாவது விதிவிலக்கான சந்தர்ப்பம் என்று சொல்லி விடையை சொல்லிட்டு நீங்க அவசரமா அடுத்த ஸ்டெப் போதான். இல்லைடா, விளங்குச்சு சார். அடுத்த கிளாஸுக்கு வரணும் எனக்கு விளங்கப்படுத்தணுமா? ஓகே.